கிளம்பியாச்சா? இன்னைக்கு நம்ம எங்க போறோம் மீட்டிங் தெரியுமா? இன்னைக்கு நம்ம செபாங் முத்தியால போறோம். செபாங் முத்தியால இன்னைக்கு நிவேதா SPMல சூப்பரான கிரேட் எடுத்துக்காக அவங்களோட சிஸ்டர், அவங்களோட கூட பிறந்த அக்காகள் மகாலட்சுமி அண்ட் கௌசல்யா நம்ம குயின்ஸ் பிரஸ்ல சூஸ் பண்ணி நம்ம கிஃப்ட்லாம் கொடுத்து நிவேதாவோட வெற்றியை இவங்களும் சேர்ந்து கொண்டாடுறதுக்காக நம்ம குயின்ஸ் பிரஸ்ல அனுப்பிக்கிறாங்க. ஓகேவா? மகாலட்சுமியும் கௌசல்யாவும் கொடுத்த கிஃப்ட்லாம் எடுத்து நிவேதாவோட வெற்றியை நாம போய் கொண்டாடிடலாமா? அவங்க SPMல இது மட்டும் இல்லாம இன்னும் மேலும் 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 அவங்க வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு நாம போயிட்டு அவங்களோட வெற்றி கொண்டாடிடலாமா? ஓகே, வாங்க போலாம். நிவேதா இருக்காங்க. மிஸ் நிவேதா, வாழ்த்துக்கள் 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 சொன்னா என்ன சொல்லணும்? எதுக்கு வாழ்த்துக்கள் நான் சொல்றேன் தெரியுமா? தெரியாதா? நீங்க சாதிச்சது உங்களுக்கே தெரியலையா? நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன சாதிச்சீங்க நிவேதா? நீங்க அங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன செஞ்சீங்க? SPM என்ன பண்ணீங்க? நல்ல மார்க் எடுத்தீங்க. அதுக்கு இப்படி பயந்துட்டு சொல்றீங்க. அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக நாங்க பிரின்ஸ் பிரஸ் வந்திருக்கோம். உங்களுக்காக கிஃப்ட்லாம் மினி எடுத்துருக்காங்க. வாங்கிக்கிறீங்களா? நீங்க என்ன சாதாரணமா சாதிச்சிருக்கீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கீங்க? சாதாரணமா கிடைக்கிற விஷயமா அது? கிடைக்காது. அதுக்காக நீங்க போட்ட பலன் தான் இன்னைக்கு வந்து கையில வந்து கிடைச்சிருக்கு. ஆமாவா இல்லையா? ஓகே, மினி கிஃப்ட் வாங்கிக்கிறீங்களா? ஓகே, வாங்கிக்கங்க. மினி அங்க போயிருங்க. ஓகே, நிவேதா கிஃப்ட் வாங்கிட்டீங்களா? முடிச்சிருக்கா? மினி கிட்ட யார் இத கொடுத்து விட்டான்னு தெரியுமா? மினி கிட்ட கேளுங்க. மினிக்கே தெரியலையாமா? கொடுத்தத தூக்கி வந்திருக்காங்க போல இருக்கு. சரி, பிரின்ஸ் பிரஸ் சூஸ் பண்ணி இந்த கிஃப்ட்லாம் யாரு நிவேதாக்காக கொடுத்திருக்கா, நிவேதாக்கு யார் அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்ல முடியுமா? இங்க பார்க்கணும், அங்க யாருக்கும் தெரியாது. சரி, பேர் சொல்லுங்க. நீங்க சொல்ற பேர் எந்த பேர் தான் இருக்கு? யாரா இருக்கும்? அம்மா பேர் என்ன? ஓகே, ஃபர்ஸ்டா ஜெயந்தி, ரெண்டாவதா யார் கெஸ் பண்ணுவீங்க? அத்தை. ஒன்னாவது அம்மா, ரெண்டாவது அத்தை, மூணாவதா யாரை கெஸ் பண்ணுவீங்க? ஜஸ்ட் கெஸ் தான். நீங்க சாதிச்சிருக்கீங்க. நீங்க தப்பா கெஸ் பண்ணாலும் யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. யாரா இருக்கும்? யாரு? அம்மு. உங்க பேரு அம்முதானா? காயத்ரியா? எல்லாம் தப்பா இருக்கே. சரி, திரும்பவும் ஃபர்ஸ்டா யாரை கெஸ் பண்ணுவீங்க? ரெண்டாவதா யாரை கெஸ் பண்ணுவீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சீக்கிரம். அங்க யாரு? அப்பா. மூணாவது யாரை கெஸ் பண்ணுவீங்க? சொல்லுங்க. யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. நீங்க சாதிச்சிருக்கீங்க. சொல்லுங்க, மூணாவது யாரை கெஸ் பண்ணுவீங்க? அங்க யார் தலையில யாரது? செல்லியாத்தியா. சரி, இப்போ மூணு பேர் கெஸ் பண்ணீங்களே. அதுல ஒருத்தவங்க சரியா கெஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா இது செஞ்சது வந்து ரெண்டு பேர். மகாலட்சுமி யாரு? கௌசல்யா யாரு? அக்கா. ரெண்டு அக்காவும் எங்க இருக்காங்க? ரெண்டு அக்காவும் இப்ப கூட இல்லையா? அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு சந்தோஷமா என் தங்கச்சி பாஸ் பண்ணிருச்சு அங்கேயே கட்டிட்டு இருக்காங்க. விளங்குச்சா உங்களுக்கு? விளங்குச்சா இல்லையா? அதான் நாங்க கொண்டு வந்துருமா அந்த வயசை. அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. நீங்க செஞ்சது, நீங்க விதைச்சதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க இந்த இடத்தை அடையிறதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கணும். நீங்க இனிமே எதை நினைச்சாலும் நாங்க இருக்கோம். நீ என்ன நினைக்கிறியோ அது மாதிரி ஆகலாம். எது உனக்கு வேணுமோ எங்க கிட்ட சொல்லுமா, நாங்க இருக்கிறோம். கௌசல்யாவும் மகாலட்சுமி சொல்லிருக்காங்க. எதுவா இருந்தாலும் நீ தைரியமா போ, பின்னாடி நாங்க ரெண்டு பேரும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க வந்துட்டு படிப்புல இன்னும் மேலும் 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 முயற்சி செஞ்சு நீங்க வெற்றி அடையணும். நீங்க கால் வச்ச இடம் எல்லாம் உங்களுக்கு வெற்றியா தான் கிடைக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் உங்களுக்கு பார்த்து சொல்லிருக்காங்க. சந்தோஷமா? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? எதிர்பார்க்கலையா? அவங்க கிட்ட எப்படி நீங்க அக்கா கிட்ட எதிர்பார்க்கறீங்க? கேட்டாச்சு வாங்கி தருவேன். அக்கா நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டேன். நான் இப்ப எனக்கு என்ன தரீங்கன்னு கேட்கலாமே. கேட்க மாட்டீங்க அப்படிலாம். அக்கா அவங்களை கஷ்டப்படுத்தலாம், சரியா? ஆனா இருந்தாலும் அந்த நிமிஷத்தை அவங்க மறக்கல. நீங்க எப்போதும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு சொல்லி எனக்கு தெரியும். நீ நினைச்சது தான் உனக்கு நடந்திருக்குது. நீ கஷ்டப்பட்டு படிச்சது தான் இன்னைக்கு உனக்கு வெற்றி கனியா கையில இருக்குது. இதோட நிறுத்திடாம இன்னும் மேலும் மேலும் நீ நினைச்சது எல்லாம் அடையணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்து சொல்றோம் சொல்லி மகாலட்சுமி கௌசல்யாவும் சொல்லிருக்காங்க. ஓகேவா? திரும்ப நாங்களும் பிரின்ஸ் பிரஸ்ல உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறோம். SPM தான் உங்களோட முதல் படி. அம்மாவா இல்லையா? ஏன்னா 1ஆம் ஆண்டுல இருந்து 5 வரைக்கும் வந்துட்டீங்க. இதெல்லாம் வந்து நம்ம அப்பா அம்மா கண்மணிக்கே இருக்கிற வகுப்பு. அம்மாவா இல்லையா? இதுக்கு பிறகு தான் நீங்க உலகத்துக்குள்ளேயே நுழைய போறீங்க. அப்ப நுழையறப்ப நீங்க நல்ல கிரேடோட போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் இருக்கும். நல்ல கிரேடோட போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு இடம் காத்துருக்குன்னு சொல்லி நாங்க பிரின்ஸ் பிரஸ்ல உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறோம். Thank you. இது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு சூப்பரான கேக் கொடுத்தாங்க. கேக் பாக்குறீங்களா? கேக் பண்றீங்களா? ஓகே.